இந்தியர்கள் அதிகம் ஈடுபடும் 3 துறைகளுக்கு அந்நிய தொழிலாளர் 7500 பேரை தருவிக்க அரசு இசைந்துள்ளது. அதன் வழி அவர்களின் சிக்கல் தீர்க்கப்பட்டுள்ளதாக தொழில் முனைவர் மேம்பாடு கூட்டுறவு துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்தார். தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு உள்துறை அமைச்சு மனிதவள அமைச்சு ஆகியவற்றுடன் மேற்கொள்ளப்பட்ட கலந்தாய்வின் வாயிலாக அந்த 3 துறைகளுக்கு அயல்நாட்டு தொழிலாளர்களை தருவிக்க அரசு ஒப்புதல் வழங்கியதாக துணை அமைச்சர் கூறினார். சிகை அலங்கார உரிமையாளர்கள் அந்நிய தொழிலாளர்களுக்கு தெரிவிப்பதற்கான விண்ணப்பங்களை இன்னும் ஒரு 2 நாட்களுக்குள் அறிவிக்கப்படும் நிபந்தனைக்குட்பட்டு செய்யலாம். இருப்பினும் இந்த நாட்டு இளைஞர்களை ஒரு தொழில் முனைவர்களாக ஆக்கும் முயற்சியில் அவர்களுக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் அவர்களுக்கு வேண்டிய தொழில் திறன் மனிதவள அமைச்சின் கீழும் அவர்கள் இந்த வியாபாரத்தை உருவாக்குவதற்கு தொழில் முனைவோர் அமைச்சின் கீழும் நாங்கள் இணைந்து ஒரு திட்டம் வகுத்து வருகிறோம். அது அமல்படுத்தப்படுகின்ற பொழுது இன்னும் அதிகமான இளைஞர்கள் உள்நாட்டிலேயே இந்த சிகை அலங்கார தொழிலில் ஈடுபட்டு பலன் பெறலாம். பொற்கொள்ளர் துகில் முடி திருத்துதல் ஆகிய 3 துறைகளுக்கு அந்நிய தொழிலாளர்களை தருவிக்க அரசாங்கம் அனுமதி வழங்கியிருப்பதன் வழி முறையான ஆவணம் இன்றி அந்நிய நாட்டவர்கள் பணிக்கு அமர்த்தப்படுவது தடுக்கப்படும். இவ்வாறு பணி அமர்த்தப்படும் சிலர் கட்டாய தொழிலாளர்களாகவும் நடத்தப்படுகின்றனர். அதனை களையவும் அரசாங்கத்தின் இந்த முடிவு வழிகோலும் என சரஸ்வதி தெரிவித்தார். பினாங்கு தாசி கலுகூர் முடி திருத்துனர் நலச்சங்க சந்திப்பில் கலந்து கொண்ட பின் செனட்டர் சரஸ்வதி செய்தியாளரிடம் பேசினார்.